நிறைய முறை என்ன சொல்லிடுறாங்க, விசாரணையிலேயே முடியறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு. நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்லும்போது இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் தான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்ருக்குறோம். சரியா? அதில் தான் கேள்வி இருக்கா உங்களுக்கு? சார், நவீன் 26ஆம் தேதி டிசி ஆஃபீஸில் விசாரணைக்கு வந்தாரா? அவர் விசாரிச்சாங்களா சார் டிசி ஆஃபீஸில்? இது வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம் திருமதி திஷா மித்தல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அந்த ஆஸ்பெக்ட், அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரித்தாரா அப்படின்னு விசாரணை பண்ணிட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை. ஆனால் விசாரணை முடியல. அதாவது 50 lakhsன்றது 2023 1 crore ஆக்கிட்டாங்க. ஸோ 1 crore மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும், 1 crore கீழேனா லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு. நான் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன். அப்புறம் அதில் சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள், அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது 1 கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும். அதான் சார் சொல்கிறேன். இந்த இது பெட்டிஷன்லேயே 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்கக்கூடாது. அவர் விசாரித்தது தான் அது துறைபூர்வமான தவறு. அதுக்காக தான் அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன இதுன்னு பார்த்துட்டு அதான் சொல்கிறேன். அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும் பொழுது இது ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். நிறைய இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூட நிறைய விக்டிம்ஸ் பின்னாடி கட்டிக்குவாங்க. கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த வே இ டைட் தி நாட்டும்பாங்க இல்லையா, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் பண்ணுறது. நீங்கள் கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது, சிமெண்ட் பேக் இருக்குது. சார், 5 கோடி ரூபாய் ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு நவீன். இறக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் அது காவல்துறைக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் நடந்துச்சா? எப்படி தெரியாம? அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா, அந்த மாதிரி 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போகல, பெட்டிஷனர்கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. சரியா? இது அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. மாதாவரம் அதான் இவர் என்டார்ஸ் பண்ணியிருந்தா கூட 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையிலே நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்கூடாது, இல்லைனா ஜாயின்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றதால சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு, ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டது, யாராவது வேணுனே தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்திரம் இருந்தால் மாத்திரம் தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். என்னுடைய சாவு உங்க சாம்ராஜ்யத்தை உழுக்க போகுது. இதுக்கு பின்னாடி புள்ளியம் அப்புறம் தீரஜ் ஷான்னு 2 பேர் இருக்காங்க. அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கு. அது சம்பந்தமா தான் விசாரிச்சிருக்கோமா சார்? அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு என்ன ரோல் இதுல? அது இதுக்கு மேல தான் விசாரி. சரி சார், கம்ப்ளைண்ட்ன்றது ஆக்சுவலா சிசிடி நம்ம கிரீவன்ஸ்ல கொடுத்து சிசிடிக்கு நீங்க டைரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பேனல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய்
குளத்தூர்ல கொடுக்குறாங்க, டிசி எதுக்கு மீட் பண்ணணும்? அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஏ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். பாண்டியராஜன் வந்து நவீன மிரட்டினாரா? அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான். இல்லை, அவர் இமெயிலில் அவ்வளோ பக்கமாக எழுதியிருக்கிறார். அதில் காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையா? இல்லை, அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும். ஆமாம், அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்பாங்க. சார், அந்த திருமலா விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு சார்? அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க? உண்மையிலே 44 கோடி ரூபா தான் கையாடல் பண்ணியிருக்கப்பட்டிருக்கா? என்ன நடந்திருக்கு சார் அந்த கேஸ்? அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி எடுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது நடக்குது. சார், 9ஆம் தேதி காலையில் அவர் 26ஆம் தேதி பணம் கொடுத்தது 5 கோடி. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிற 9ஆம் தேதி காலையில் அந்த நரேஷ் முகுந்த் சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்த் யாரு அவங்களை கூட்டத்தை விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்டில் இனிமேல் தான் விசாரிச்சு. அது வந்து தற்கொலைக்கு தூண்டினாங்க அந்த ஆஸ்பெக்ட் விசாரிக்கும் போது அதெல்லாம் லட்சுமி தான் முதல்ல பார்த்ததா சொன்னாங்க. சரி, காவல்துறை இந்த சம்பவத்தை இருந்தாங்க. இந்த கைகள் கட்டப்பட்டது, இந்த உயரமா இருந்துச்சு, அந்த இடத்துல கீழே அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். கையில கட்டப்பட்டது எல்லாமே அவங்க பார்த்தாங்க. போய் பார்த்து சீனா அப்புறம் ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கேன். சார், குறிப்பாக நாற்காலியாக அந்த இடத்துல இல்லை. ஒரு தற்கொலை பண்ணிட்டு உயரமான ஒரு சிமெண்ட் பேக் இருக்குங்க. சிமெண்ட் பேக்கும் பக்கத்தில் தான் சார் இருக்குது. அதுக்கு நேராக அந்த தூக்கு இருக்கு, நேராக இல்லை. எப்படி அங்கே தான் பண்ண முடியும்? ஒரு சந்தேகம் காமன் பீப்புளுக்கு. அவங்களை கொண்டு போய் சீனில் கூட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இல்லை சார், தெரியும் சார், அது எங்களுக்கு தொழிலே அதுதானே எங்களுக்கு. அவங்க இது வரைக்கும் இந்த புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணும்னு சொல்றாங்க, என்னுடைய சகோதரரை காணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கிறோம். இல்லை, அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறையை பற்றி சொல்லலை. வெளியானோ அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. இல்லை, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்கறது. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தது. டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்கறது எல்லாமே நான் என்னுடைய இது தான். அவர் 2 நாளைக்கு முன்னாடி பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறைக்கு போட்டு வந்துட்டாரு. பாண்டியராஜன் நான் விசாரிச்சேன். நீங்க தான் சொல்றீங்க, நான் இங்க சொன்னேன். அது யார் சொன்னா? நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்றேன்? பாண்டியராஜன் இங்க இருக்கிறாரு. பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசியெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. அதனால தான் சார் பிரஸ் மீட் கொடுக்குறேன். அதான் சொல்லிட்டேன், கிளாசிக்கல் சூசைடில் நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போறவங்களே இதுக்கு கட்டிக்குவாங்க. ப்ரிகாஷனாக கட்டுறது. சார், மெயில் அனுப்புறது 4:36 சாயந்தரம் அனுப்பியிருக்காங்க சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அதை பார்த்தாங்க? திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் பொல்லினேனி மரணம் தொடர்பாக காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்த காட்சியை நாம் பார்த்தோம். அதன் சாராம்சத்தை பின்னர் வரும் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.